ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சோலார் இன்ஜினியர் விக்னேஷ் ஜெய்எல்டிகல்ஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டமோடைய பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப் கிரிட் சிஸ்டம்ன்றது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனல், இன்வெர்ட்டர் அண்டு பேட்ரி இது மூணுமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். அண்டு இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் அதோடைய லோடு, அதோடைய கேப்பபிலிட்டியான லோடு என்னவோ அது மட்டும் கொடுக்கணும். அண்டு பேட்டரியோட இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோடைய டிஸ்டில்டு வாட்டர் கம்மியாக அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த மூணு தான் ஆஃப் கிரிட் சிஸ்டமோடைய பீரியாடிக் மெயின்டெனன்ஸில் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேட்டரி லெவல் குறைஞ்சிருக்கு. இந்த பேட்டரி லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த இது டிஸ்டில்டு வாட்டர் மூலயமா அதை வந்து ரீஃபில் பண்ணணும். அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். இது வந்து ஒரு 1 இயராகவே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த கும்மிடிப்பூண்டி சைட்டுக்கு வந்திருக்கேன். இது என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது என்னுடைய கும்மிடிப்பூண்டி சைட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு, இந்த அளவுக்கான டஸ்ட்டு இருக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறனால இவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஃபிசிக்கலாக நம்ம இதுவாக தொடச்சி எடுத்துடணும். இது 2 பேனலு நம்ம லோ ரூஃபில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1 இயராக இந்த மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தேன். அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு ஒன்று சன் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் பண்ணணும், இல்லாட்டி உதிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். இந்த டைமில் தான் பண்ணணும். அப்படி பிட்வீனில் தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதை தவிர்த்துருங்க. இல்லை அங்கே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மெயின் இதுக்கான சோலார் டிசி டிபி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிசி டிபியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். அது க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இந்த வெட்டாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய சைட்லேயே பண்ணிக்கிறீங்க அப்படின்ற போது இதை வந்து இந்த மாதிரி ஒன்று இயர்லி மார்னிங் பண்ணணும், இல்லாட்டி சன் செட் ஆனதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இதை க்ளீன் பண்ண வேண்டியதுதான். க்ளீன் பண்ணுறதுக்கு மாப்போ இல்லை வந்து அந்த கார் வைப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேடோ அந்த மாதிரி ஒரு டூலோ நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா க்ளீனிங் டூல்னு சொல்லிட்டு இருக்குது, அதை கேட்டிங்கனாலும் என்னால் சப்ளை பண்ண முடியும். அதுலேயே தண்ணி வரும், ப்ரஷ்ஷும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. ப்ளஸ் எஃபிஷியன்சி அதிகமாக வரும். அதுதான் இந்த மெயின்டெனன்ஸோடைய மெயின் காரணமே அதுதான். ஸோ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ, சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.